சொற்கள் செயலாக்கம். வணக்கம் மாணவ செல்வங்களே. அரு மற்றும் ஜைனை சந்திக்கவும். அவர்கள் இரண்டு ஒரு என்னும் சாகசத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரு கூறுகிறாள், நமது வகுப்பறையிலிருந்தே இதை தொடங்குவோம். ஜைன் ஆமோதிக்கிறான், இங்கே எண்ணுவதற்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. அவர்கள் அறையை சுற்றி பார்க்க தொடங்குகிறார்கள். அரு தனது பென்சில் பெட்டியை திறந்து எண்ண தொடங்குகிறாள். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 பென்சில்கள். ஜைன் புத்தக அலமாரியை சோதிக்கிறான். இந்த புத்தகங்களை எண்ணலாம். 1 2 3 4 5 6. பிறகு அவர்கள் மூலையில் பார்க்கிறார்கள். பள்ளி பைகள் 1 2 3 4. பின்னர் அரு அந்த மூலையை சுட்டிக்காட்டி, அங்கே 4 பள்ளி பைகள் இருக்கின்றன என்றாள். ஜைன் கூறுகிறான், எண்களை மறக்காமல் வைத்திருக்க இவை அனைத்தையும் அட்டவணை. அரு ஆமோதிக்கிறாள், ஆமாம், ஒரு பக்கம் பொருளின் பெயரை எழுதுவோம், மறுபக்கம் நாம் எண்ணிய எண்ணிக்கையை எழுதுவோம். அரு தனது புத்தகத்தை எடுத்துக்கொண்டு 2 நெடுவரிசைகள் வரைகிறார். அவள் கூறுகிறாள், நான் பெயர்களை எழுதுகிறேன், நீ எண்களை சொல்லு. அரு, எத்தனை பென்சில்கள்? ஜைன், 10. அரு, புத்தகங்கள் எத்தனை? ஜைன், 6. அரு, பள்ளி பைகள் எத்தனை? ஜைன், 4. இப்போது அட்டவணை இப்படியாக உள்ளது. அரு கூறுகிறாள், இப்போது நம்மால் எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடிகிறது. ஜைன் சிரித்து கூறுகிறான், அட்டவணையில் எழுதும்போது எண்ணுவது எவ்வளவு எளிதாக இருக்கிறது. இப்போது அருவும் ஜைனும் பள்ளி தோட்டத்திற்குள் நுழைகிறார்கள். இன்னும் பல பொருட்களை எண்ணுவதற்கு இது ஒரு அழகான இடம். அரு சிவப்பு மலர்களை கவனித்து எண்ணத் தொடங்குகிறாள். 1 2 3 4 5 6 7. ஜைன் மஞ்சள் மலர்களை எண்ணுகிறான். 1 2 3. அங்கே பார், பட்டாம்பூச்சிகள் என்று அரு கூறுகிறாள். இருவரும் இணைந்து எண்ணுகிறார்கள். 1 2. பிறகு ஜைன் மரங்களை காட்டுகிறான். இங்கே பெரிய மரங்கள் உள்ளன. 1 2 3. அரு கூறுகிறாள், முன்பு செய்தது போலவே இவை அனைத்தையும் ஒரு அட்டவணையில் எழுதுவோம். ஜைன் ஆமோதிக்கிறான். சரி, நான் எண்களை சொல்கிறேன், நீ அவற்றை எழுது. அரு தனது நோட்டு புத்தகத்தில் 2 பத்திகளை கொண்ட ஓர் அட்டவணையை வரைகிறாள். ஜைன் எண்களை சொல்கிறார். சிவப்பு மலர்கள் 7, மஞ்சள் மலர்கள் 3, பட்டாம்பூச்சிகள் 2, மரங்கள் 3. இப்போது அட்டவணை இப்படியாக உள்ளது. அவர்கள் வீட்டிற்கு வந்ததும் அரு கூறுகிறாள், நாம் தொடர்ந்து எண்ணுவோம். அவர்கள் வீட்டை சுற்றி மேலும் பொருட்களை காண தொடங்குகிறார்கள். அரு உணவு மேசைக்கு சென்று கூறுகிறாள், நாற்காலிகள் 1 2 3 4. ஜெயின் சமையலறையில் இருக்கிறார். கோப்பைகள் 1 2 3 4 5. அரு சோபாவை காண்கிறாள். பாருங்க, தலையணைகள்
1, 2. ஜெயின் கூறுகிறார், மற்றொரு அட்டவணையை உருவாக்கி இவற்றையும் எழுதலாம். அரு சிரித்து கூறுகிறாள், ஆம், நான் அட்டவணையை வரைகிறேன். நீ மீண்டும் எண்களை சொல்லு. அரு தனது நோட்புக்கில் 2 நெடுவரிசைகளை கொண்டு அட்டவணையை வரைகிறார். அவள் பெயர்களை எழுதுகிறார். ஜெயின் எண்களில் உதவுகிறார். நாற்காலிகள் 4, கோப்பைகள் 5, தலையணைகள் 2. இப்போது அட்டவணை இப்படியாக உள்ளது. மறுநாள் அருவும் ஜெயினும் தங்கள் எண்ணும் சாகசத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளும் ஆர்வத்துடன் பள்ளிக்கு வருகிறார்கள். அரு தனது நோட்டு புத்தகத்தை திறந்து கூறுகிறாள், ஆசிரியரே, பாருங்கள், நான் மலர்கள், புத்தகங்கள் மற்றும் தலையணைகளை எண்ணினேன். எண்ணிக்கைகளை அட்டவணையில் குறித்துள்ளேன். ஜெயின் கூறுகிறான், நாங்கள் தோட்டத்தில் இருந்த பட்டாம்பூச்சிகளையும் எங்கள் வீட்டில் இருந்த நாற்காலிகளையும் கூட எண்ணினோம். ஆசிரியர் சிரித்து கூறுகிறார், நன்று, நீங்கள் கவனமாக எண்ணி அழகாக எழுதியுள்ளீர்கள். புத்திசாலி குழந்தைகள் இப்படிதான் செய்வார்கள். அரு தனது நண்பர்களை பார்த்து கூறுகிறாள், நீங்களும் இதை செய்யலாம். பொருட்களை எண்ணி அட்டவணையில் எழுதுங்கள். ஜெயின் கூட கூறுகிறார், எண்ணுவது சுவாரஸ்யம். 1, 2, 3, 4, 5. நன்றாக செய்தீர்கள். அரு மற்றும் ஜெயின் எண்ணுவது மகிழ்ச்சி. மேலும் அதை அட்டவணையில் காட்டுவது எப்படி என்பதை நீங்கள் இப்போது தெரிந்து கொண்டீர்கள். ஆக குழந்தைகளே, அரு மற்றும் ஜெயினுடன் நாம் என்ன கற்றோம்? பென்சில்கள், பூக்கள் அல்லது கோப்பைகள் என நம்மை சுற்றியுள்ள உண்மையான பொருட்களை நம்மால் எண்ண முடியும். நாம் படிப்படியாக எண்ணுகிறோம். 1, 2, 3, 4 என்று கூறி நாம் எதை எண்ணினோம் மற்றும் அதன் எண்ணிக்கை எவ்வளவு என்பதை ஒரு அட்டவணையில் பதிவு செய்கிறோம். நமது எண்களை நேர்த்தியாகவும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையிலும் வைத்திருக்க அட்டவணைகள் உதவுகின்றன. இப்போது உங்கள் முறை. நீங்களும் உங்கள் சொந்த எண்ணும் சாகசத்தை தொடங்குங்கள். அரு மற்றும் ஜெயினை போலவே எண்ணுங்கள், பதிவு செய்யுங்கள் மற்றும் மகிழ்ச்சியாக இருங்கள். மீண்டும் சந்திப்போம். வருகிறேன். செயல்பாடு 1. வண்ணம் தீட்டுவோம் மற்றும் எண்ணுவோம். உங்களை சுற்றியுள்ள சிவப்பு நிற பொருட்கள், நீல நிற பொருட்கள் மற்றும் பச்சை நிற பொருட்களை எண்ணுங்கள். அவற்றை இந்த அட்டவணையில் எழுதுங்கள். சிவப்பு டேஷ், நீலம் டேஷ், பச்சை டேஷ். கண்டறிந்து வரையுங்கள். உங்கள் வகுப்பறையை சுற்றி பாருங்கள். 3 வேறுபட்ட பொருட்களை தேர்ந்தெடுங்கள். அவற்றை ஒவ்வொன்றாக எண்ணுங்கள். 1, 2, 3. ஒரு பொருளை எத்தனை முறை எண்ணினீர்களோ அத்தனை முறை அந்த பொருளின் படத்தை வரையுங்கள். உங்கள் வரைபடத்தின் அருகில் அந்த எண்ணிக்கையை எழுதுங்கள். பொருள், பொருளை வரையுங்கள், மொத்தம்.